அன்பை நாம் பிறருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து நம்மை நேசித்தார், நாம் கிறிஸ்துவை நேசிக்கிறோம். கிறிஸ்துவுடைய அன்பு நமக்குள்ளே, நம்முடைய அன்பு கிறிஸ்துவுக்குள்ளே. இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குமையானால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அன்பினால் நிறைந்து இருக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இரட்சகர் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 1:3 பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து, பரிசுத்தவான்கள் மேல நாம் அன்பை காண்பிக்க வேண்டுமா? அன்பு பாராட்ட வேண்டும். கிறிஸ்துவின் மேல நம்முடைய விசுவாசத்தை காட்டும் பொழுது, கிறிஸ்துவின் மேல நம்முடைய விசுவாசத்தை வைக்கும் பொழுது, நம்மளை அறியாமலே நம்மோடு இருக்கிற ஆவிக்குரிய உறவுகள் மேல, நம்மோடு பயணிக்கிற ஆவிக்குரிய சொந்தங்கள் மேல, பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்களாக இருக்கிறவர்கள் மேல நம்முடைய அன்பை நாம் காட்ட ஆரம்பிப்போம். ஆகவே நம்முடைய அன்பு எப்படி வெளிப்படுகிறது என்கிறதை யோசித்து பார்க்க வேண்டும். அன்பை நாம் பிறருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து நம்மை நேசித்தார், நாம் கிறிஸ்துவை நேசிக்கிறோம். கிறிஸ்துவுடைய அன்பு நமக்குள்ளே, நம்முடைய அன்பு கிறிஸ்துவுக்குள்ளே. இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குமையானால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அன்பினால் நிறைந்து இருக்கும். அப்பொழுது நம்மோடு இருக்கிற பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் அன்பு பாராட்டுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஆகவே அன்பை கொடுப்போம், அன்பானவரால் ஆசீர்வதிக்கப்படுவோம், அன்புள்ளவர்களாக வாழ தீர்மானிப்போம். God bless you.